குடிப்பழக்கத்தால் வந்த வினை. தங்கச்சி புருஷனை அடித்தே கொன்ற அண்ணன். பழனியில் பயங்கர சம்பவம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கத்துல ஒரு குடும்ப சண்டையில தங்கச்சி புருஷனை அண்ணனே அடிச்சு கொன்னு இருக்க அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு. ஒரு நிமிஷம் ஆத்திரத்தினால 2 குடும்பமும் சீரழிஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பழனி பக்கத்துல இருக்கக்கூடிய சரவணம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் துர்கைராஜ். இவருக்கு 33 வயசு ஆகுது. எலக்ட்ரீஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கும் சுலோச்சனா அப்படின்ற ஒரு மனைவி இருக்காங்க. ஒரு ஆண் குழந்தையும் இருக்காங்க. துர்கைராஜுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு. தினமும் குடிச்சிட்டு வந்து வீட்டுல இருக்கக்கூடிய பொண்டாட்டியை போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்தியிருக்காரு. அவர் அடிக்கிறதுனால மனசு உடஞ்சு போன சுலோச்சனா கோச்சுக்கிட்டு புளியம்பட்டியில இருக்கக்கூடிய அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போனதும் துர்கைராஜ் சும்மா இல்லாம நேரா மாமனார் வீட்டுக்கே போயிருக்காரு. அங்க போய் என் பொண்டாட்டிய என் கூடயே அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு தகராறும் பண்ணியிருக்காரு. அப்போ சுலோச்சனாவோட பெற்றோரும் அவங்க அண்ணனும் பார்த்து துர்கைராஜ் கிட்ட நியாயம் கேட்டிருக்காங்க. என் தங்கச்சிய தினமும் அடிச்சு டார்ச்சர் பண்ணுவ, இங்க வந்து சண்டை போடுறியா அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. பேச்சுவார்த்தை முத்தி போனனால 2 பேருக்கும் நடுவுல பெரிய கைகலப்பே உருவாயிருக்கு. அந்த நேரத்துல துர்கைராஜ் பேசின வார்த்தைகளால சுலோச்சனாவோட அண்ணன் பயங்கரமா கோவம் வந்து சுலோச்சனாவோட அண்ணன் பரத் அங்க பக்கத்துல கிடக்கக்கூடிய ஒரு பெரிய கல்லை தூக்கி துர்கைராஜோட தலையிலேயே ஓங்கி அடிச்சிட்டாரு. பலத்த காயத்தினால துர்கைராஜ் ரத்த வெள்ளத்திலே அங்கேயே துடிதுடிச்சு இறந்து போயிடுறாரு. மாப்பிள்ளை இறந்ததை பார்த்ததுமே அண்ணன் பரத் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. இந்த கொலையை பத்தின தகவல் கிடைச்சதும் கீரனூர்ல இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க சம்பவ இடத்துக்கு வந்து துர்கைராஜோட உடம்ப மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ இந்த கொலை வழக்கா பதிவு செஞ்சு தலைமறைவா இருக்கக்கூடிய கொலையாளியான பரத்தை போலீஸ் வந்து ரொம்ப தீவிரமா தேடிட்டு வராங்க. புருஷனோட குடி பழக்கத்தினால இன்னைக்கு ஒரு உயிரே போயிருக்கு. தங்கச்சி மேல இருக்கக்கூடிய பாசத்தினால ஆத்திரப்பட்டு சட்டத்தை கையில எடுத்த அந்த அண்ணன் இன்னைக்கு ஜெயிலுக்கு போற நிலைமையில இருக்காரு. ஒரு சில நிமிஷ கோவத்துக்காக இன்னைக்கு 2 குடும்பமே நடுத்தெருவுல நிப்பாட்டி இருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கத்துல ஒரு குடும்ப சண்டையில தங்கச்சி புருஷனை அண்ணனே அடிச்சு கொன்னு இருக்க அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு. ஒரு நிமிஷம் ஆத்திரத்தினால 2 குடும்பமும் சீரழிஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பழனி பக்கத்துல இருக்கக்கூடிய சரவணம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் துர்கைராஜ். இவருக்கு 33 வயசு ஆகுது. எலக்ட்ரீஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கும் சுலோச்சனா அப்படின்ற ஒரு மனைவி இருக்காங்க. ஒரு ஆண் குழந்தையும் இருக்காங்க. துர்கைராஜுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு. தினமும் குடிச்சிட்டு வந்து வீட்டுல இருக்கக்கூடிய பொண்டாட்டியை போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்தியிருக்காரு. அவர் அடிக்கிறதுனால மனசு உடஞ்சு போன சுலோச்சனா கோச்சுக்கிட்டு புளியம்பட்டியில இருக்கக்கூடிய அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போனதும் துர்கைராஜ் சும்மா இல்லாம நேரா மாமனார் வீட்டுக்கே போயிருக்காரு. அங்க போய் என் பொண்டாட்டிய என் கூடயே அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு தகராறும் பண்ணியிருக்காரு. அப்போ சுலோச்சனாவோட பெற்றோரும் அவங்க அண்ணனும் பார்த்து துர்கைராஜ் கிட்ட நியாயம் கேட்டிருக்காங்க. என் தங்கச்சிய தினமும் அடிச்சு டார்ச்சர் பண்ணுவ, இங்க வந்து சண்டை போடுறியா அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. பேச்சுவார்த்தை முத்தி போனனால 2 பேருக்கும் நடுவுல பெரிய கைகலப்பே உருவாயிருக்கு. அந்த நேரத்துல துர்கைராஜ் பேசின வார்த்தைகளால சுலோச்சனாவோட அண்ணன் பயங்கரமா கோவம் வந்து சுலோச்சனாவோட அண்ணன் பரத் அங்க பக்கத்துல கிடக்கக்கூடிய ஒரு பெரிய கல்லை தூக்கி துர்கைராஜோட தலையிலேயே ஓங்கி அடிச்சிட்டாரு. பலத்த காயத்தினால துர்கைராஜ் ரத்த வெள்ளத்திலே அங்கேயே துடிதுடிச்சு இறந்து போயிடுறாரு. மாப்பிள்ளை இறந்ததை பார்த்ததுமே அண்ணன் பரத் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. இந்த கொலையை பத்தின தகவல் கிடைச்சதும் கீரனூர்ல இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க சம்பவ இடத்துக்கு வந்து துர்கைராஜோட உடம்ப மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ இந்த கொலை வழக்கா பதிவு செஞ்சு தலைமறைவா இருக்கக்கூடிய
கொலையாளியான பரத்தை போலீஸ் ரொம்ப தீவிரமா தேடிட்டு வராங்க. புருஷனோட குடி பழக்கத்தினால இன்னைக்கு ஒரு உயிரே போயிருக்கு. தங்கச்சி மேல இருக்கக்கூடிய பாசத்தினால ஆத்திரப்பட்டு சட்டத்தை கையில எடுத்த அந்த அண்ணன் இன்னைக்கு ஜெயிலுக்கு போற நிலைமையில இருக்காரு. ஒரு சில நிமிஷ கோவத்துக்காக இன்னைக்கு 2 குடும்பமே நடுத்தெருவுல நிப்பாட்டி இருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்றைய கிங் வைரல் நியூஸ்களை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களோட பழைய தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிராமுக்கு கூடுதல் பணம் பெற உங்கள் லலிதா ஜுவல்லரி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.